Hi dears, Assalamu alaikum. Welcome to Asktamil. நான் உங்க சாயிரா ஆஷிக். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சத்துமிக்க பானம் செய்ய போறோம். இத நம்ம காலையில சாப்பாட்டுக்கு பதிலா சாப்பிடலாம். அப்படி இல்லனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்பவே ஹெல்தியான ட்ரிங்க் இது. குழந்தைகளுக்கு ஈவினிங் டைம்ல டீ பால் குடிக்கிறதுக்கு பதிலா இத கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கறனால ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்துல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு சேர்த்திருக்கேன். கேவர் மாவுன்னு சொல்லுவோம்ல அதாங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கம்பு மாவு சேர்த்துக்கிறேன். ராகியும் கம்பு மாவும் சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாகவே 3 ஸ்பூன் அளவுக்கு தான் மாவு சேர்த்துருக்கோம். அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கணும். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்காம கூட செய்யலாம், ஆனால் பால் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே ரிச்சாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூட ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கெட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கணும். இப்போ நம்ம அடுப்பில் வைக்கவே இல்லை. அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட கெட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கூட கெட்டிகள் பிடிக்காமல் நல்லா கிளறும் போது ஈஸியாக இருக்கும். டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாவோ அல்லது ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ அல்லது டீ டைம்லையோ எடுத்துக்கிறதுனால இது ஜஸ்ட் ஒரு 1/2 டம்ளர் அல்லது 3/4 டம்ளர்லேயே நமக்கு தேவையான முழு சத்தும் கிடைக்கும். இடுப்பு வலி, கை கால் வலி, அசதியெல்லாம் இல்லாமல், சோர்வெல்லாம் இல்லாமல் ரொம்பவே ஆரோக்கியமாக ரொம்பவே புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. இது நம்ம டெய்லி கூட சாப்பிடலாம், அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடலாம், அல்லது உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நம்ம அடுப்பில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா கொதி வர்றது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கூட கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு இல்லை, ஆனால் கொதி வர்றது வரைக்கும் கண்டிப்பாக நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா அடியில் உங்களுக்கு அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். ரொம்ப கம்மியான அளவு மாவு சேர்த்தாலே நமக்கு நிறைய கிடைக்குங்க. ஸோ நம்ம நிறைய மாவு அரைச்சி வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் கடையில் மாவு பாக்கெட் வாங்கி வச்சுருந்தா கூட போதும். கேவர் மாவும் கம்பு மாவும் சேர்த்து தான் செய்யணும் அப்படின்றதும் கிடையாது. கேவர் மாவு இருந்துச்சுன்னா அதை மட்டும் பயன்படுத்தலாம், அல்லது கம்பு மாவு உங்ககிட்ட இருக்குன்னா அதை மட்டும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்டே இருக்கும் போது இதில் நம்ம 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். ஆரோக்கியத்துக்காக செய்கிறதுனால வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு வெல்லம் அல்லது கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. இது கூடவே பாதாம், பிஸ்தா, முந்திரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு இடையில கடிப்பட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இப்போ இது கூட நம்ம கோகோனட் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயை துருவியும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது நம்ம இதமான சூட்டில் குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடிக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக அதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு முறை இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. பால் சேர்க்காமலும் செய்யலாம். பால் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்பவே ரிச்சாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது மேலே சாப் பண்ணி வச்சுருக்க நட்ஸு கொஞ்சமாக தூவிக்கலாம். இப்போ நான் சொல்லியிருக்க அளவு ஒரு 4 டம்ளர் போல் வருங்க. ஸோ ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருக்கீங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி காய்ச்சினாலே போதும். ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப ஒரு சத்தான பானம். ஸோ கண்டிப்பாக உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு வெல்லமோ அல்லது நாட்டு சர்க்கரையோ அல்லது கருப்பட்டியோ சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.